ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது ஆல் டெக்னிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான ரீசார்ஜபிள் பேட்டரிக்கான சார்ஜர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை சார்ஜராக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த பேட்டரி தான் இல்லை, ரீசார்ஜபிள் பேட்டரி எந்த பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி இதோட ஹோல்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி இல்லை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ சின்ன வீடியோ தான், வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேட்டரி ஹோல்டர் ரெடி பண்ணக்கு நான் அந்த பைப்பை தான் எடுத்துக்கிட்டேன். இந்த பைப்பை ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஷீட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஷீட்டை நம்ம எந்த ஷேப்புக்குனாலும் மாற்றிக்கலாம். இதை ஹீட் பண்ணி எப்படி ஷேப் மாற்றுறது அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இது இப்போ நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். இதை வச்சு இப்போ நான் பேட்டரியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஹோல்டர் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டேன். இதோட டிசைன் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஈஸியாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை மாதிரி ஒரு சேஃப்டி பின் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பின்னை இதை மாதிரி வளைச்சி ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். இதை மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நோஸ் பேடில் வச்சு அல்லது ஏதாவது ஒரு சின்ன கம்பியில் வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டோம், இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரெடி ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்டு நமக்கு தேவையில்லை, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 எடுத்துக்கிறணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கம்பி எடுத்து ஒரு சின்ன யூ மாதிரி இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணிக்கிறணும். இந்த யூவும் பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்கிறணும். இது எதுக்காகனா ரிமோட்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி போடுறதுல ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அதே தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இதில் இந்த மாதிரி சின்ன துண்டு வயரை சால்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ப்ளஸுக்காக ரெட்டும் மைனஸுக்காக ஒயிட்டும் எடுத்துக்கிட்டேன். பேட்டரி ஹோல்டரில் பேட்டரியை போட்டு அதோட சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். அந்த சென்டரை மார்க் பண்ண இடத்துல நம்ம ஸ்ப்ரிங் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை இந்த மாதிரி க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி 2 க்ளூவை யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி அந்த ஹோல்டரில் இந்த மாதிரி போட்டு அதுக்கு மேலே அந்த ஒரு சின்ன பிளாஸ்டிக் பீஸ் ஒன்று வச்சு க்ளூ யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிக்கலாம். அதுக்கு மேலே அந்த யூ பின் வச்சுருந்தோம்னா அதையும் ஒட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போர்டை கனெக்ட் பண்ணிடலாம். போர்டு பார்த்தீங்கன்னா போர்டோட அவுட்டில் அவுட்டு அப்புறம் பேட்டரி ப்ளஸ் பேட்டரி மைனஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்து அவுட் ப்ளஸ் ஒன்று இருக்கும். அதில் நம்ம பேட்டரி ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல, அதில் நம்ம ப்ளஸ் மைனஸ் 2 பேட்டரியில் உள்ளதையும் கனெக்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி 2 பேட்டரியில் உள்ள ப்ளஸ் மைனஸ் 2 போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம். அந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சோலார் பவர் டார்ச்சில் யூஸ் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி போர்டு தான். இதோட ஒயர் கனெக்ஷன் புரியல அப்படின்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட ஒயர் கனெக்ஷன் அந்த போர்டை பற்றி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அந்த வீடியோ பார்க்கலாம், ஐ கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் 2 போர்டு யூஸ் பண்ணியிருக்கனால 2 போர்டையுமே பேர் பண்ணிட்டோம்னா இதில் நம்ம ஏதாவது ஒன்றில் பவர் சப்ளை கொடுத்தாலுமே 2 பேட்டரியுமே சார்ஜ் ஆகும். அது பேர் பண்ணதை நான் வீடியோ காட்டல, அது வேற ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் 2 இருக்கும். 2 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பவர் சப்ளை கொடுக்குறது இருக்கும். அதில் ப்ளஸோடையும் மைனஸோடையும் பேரலாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா போதும். ஃபைனலாக போர்டை ஹோல்டரோட இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிக்கலாம். ஒவ்வொரு பேட்டரிக்கும் தனித்தனியாக 2 போர்டு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரே போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணலாம், ஒரே போர்டில் 2 பேட்டரியும் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் சார்ஜிங் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். தனித்தனியாக போர்டு யூஸ் பண்ணோம்னா போர்டும் சீக்கிரம் வீக் ஆகாது, சார்ஜிங் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். அதனால தான் 2 போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம சார்ஜ் ஆகுது அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் மைக்ரோ யூஎஸ்பி பின் இருக்குது, இதை நம்ம இன்சர்ட் பண்ணி சார்ஜ் ஆகுதாங்க பார்த்துருவோம். இதில் பின்னை இன்சர்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும். 2 போர்டுமே இப்போ ரெட் கலர் லைட் எரியுது. ரெட் கலர் லைட் எரியுது அப்படின்னா பேட்டரி இப்போ சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. சார்ஜ் ஆகுச்சுன்னா ரெட் கலர் லைட் எரியும். இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சார்ஜ் இருக்குது. இது இப்போ கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சார்ஜ் ஃபுல்லானதும் ப்ளூ கலர் லைட் எரியுதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சம் நேரம் இதை வச்சுருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை எடுத்து பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டில் மட்டும் ப்ளூ கலர் லைட் எரியுது. இந்த பேட்டரி எப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெட் கலர் தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இது இன்னும் ஃபுல்லாகல சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இதில் பேட்டரி ஃபுல்லாக இருந்தாலும் ப்ளூ கலர் லைட் எரியும், பேட்டரி போடாமல் எம்டியாக இருந்தாலும் ப்ளூ கலர் லைட் எரியும். அதாவது இந்த போர்டு வழியாக பவர் சப்ளை போச்சு அப்படின்னா இப்போ ரெட் கலர் லைட் எரியும். இந்த போர்டு வழியாக பவர் சப்ளை போகலை அப்படின்னா ப்ளூ கலர் லைட் எரியும். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.